எல்லாருக்கும் வணக்கங்க. நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக வெயிட் லாஸ் சேலஞ்சு 6 நாளை கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்க. இன்றைக்கி வெயிட் லாஸ் சேலஞ்சு டேயில் இருக்கோம். ரொம்பவும் மகிழ்ச்சியான விஷயம். இப்போவே உங்களுக்கு வெயிட் லாஸில் கொஞ்சம் நிறைய டிஃப்ரென்ஸ் தெரிய ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ தயவு செஞ்சு நீங்கள் வெயிட்டை அடிக்கடி செக் பண்ணி பார்க்காதீங்க. நான் எப்போ சொல்கிறேனோ அந்த டேட்டில் மட்டும் வெயிட் செக் பண்ணி பாருங்க. ஏன்னா ஒரு சிலருக்கு வெயிட் லாஸ் ஆகும், ஒரு சிலருக்கு வெயிட் லாஸ் ஆகியிருக்காது. ஸோ எப்போவுமே வெயிட் லாஸ் 15 நாளுக்கு அப்புறம் தானே டக்குன்னு உங்களுக்கு குறையும். ஸோ அது வரைக்கும் நீங்கள் சாப்பிட்ற ஃபுட்டு வந்து உங்களை பாடியை வந்து அடாப்ட் பண்ணிக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். ஸோ அது வரைக்கும் நீங்கள் வெயிட் செக் பண்ணி பார்க்காதீங்க. 15வது நாளுக்கு மேலே வெயிட் செக் பண்ணி பாருங்கள், சரிங்களா? அப்போ நான் சொல்கிறேன், கமெண்ட் செக்ஷனில் எவ்வளோ வெயிட் லாஸ் ஆகிருக்கீங்க அப்படிங்கிறதையும் நீங்கள் 15வது நாள் நான் கேட்கும்போது மட்டும் சொல்லுங்கள். ஸோ இப்போது வெயிட் லாஸ் சேலஞ்சு டே 7 பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் காலையில் எழுந்திரிச்சதும் அதே சேம் சீரக தண்ணி, ஹாட் வாட்டரை நீங்கள் குடிச்சுக்குங்க. அதுக்கப்புறம் 15 நிமிஷத்துலேருந்து அரை மணி நேரம் நீங்கள் வாக்கிங், ஏதாவது எக்ஸசைஸ், வார்ம் அப்பு ஏதாவது பண்ணுறதுனா பண்ணுங்கள், சுறுசுறுப்பாக இருக்கும். இன்றைக்கி காலையில் நம்ம என்ன ஃபுட் எடுத்துக்கலாம்னா வெள்ளை சுண்டல் எடுத்துக்கலாங்க. ஸோ வெள்ளை சுண்டல் வந்து ஒரு மேக்ஸிமம் ஒரு 150 கிராம். அதை வந்து நீங்கள் குக்கரில் நல்லா பாயில் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் நேற்று கருப்பு சுண்டல் சாப்பிட்டீங்கள்ல, அதே சேம் ஃபார்முலா தாங்க. ஸோ அதில் வந்து நீங்கள் வெங்காயம், பச்சை மிளகா, ஸோ இது எல்லாத்தையும் வதக்கி சாப்பிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லா ஸ்பைஸியாகவும் இருக்கும். கூட ஒரே ஒரு முட்டை மட்டும் எடுத்துக்குங்க, அதுவே போதும். கொய்யாப்பழம் இல்லை ஆப்பிள், குக்கும்பர் அது மாதிரி ஏதோ ஒன்று எடுத்துக்குங்க. ஆரஞ்சு எடுத்துக்கங்க. ஆரஞ்சு நான் அதிகமாக சொல்லவே இல்லை. ஸோ ஆரஞ்சு பழம் வந்து ரொம்பவே நல்லது. ஸ்கின்னை வந்து உங்களுக்கு நல்லா ஷைனிங் பண்ணி கொடுக்கும், ரெகுலராக நீங்கள் ஆரஞ்சு பழம் சாப்பிட்டு வந்தீங்கன்னா. ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா ஸ்கின் டோன் வந்து கொஞ்சம் லைட் வெளிச்சமாக லைட்டாக மின்ற மாதிரி இருக்கும்ல. ஸோ இதெல்லாம் ஆரஞ்சு பழம் சாப்பிட்டிங்கன்னா ஸ்கின்னு வந்து நல்லா க்ளோ ஆகும். அதுக்கடுத்தது மதியம் லஞ்சுக்கு நம்ம என்ன எடுத்துக்கலாம்னா புடலங்காய் எடுத்துக்கலாங்க. புடலங்காய் 1/2 பிளேட் எடுத்துக்கோங்க. நீங்கள் கூட்டு மாதிரி வச்சு சாப்பிட்டாலும் சரி, இல்லை பொரியல் மாதிரி வச்சு சாப்பிட்டாலும் சரி, 1/2 பிளேட் கம்பல்சரி புடலங்காய் இருக்கணும். அதுக்கப்புறம் 1/2 பிளேட் வந்து ரைஸ். நான் இந்த கடந்த அந்த 5-6 நாளாக வந்து பார்த்திங்கன்னா நான் 1/2 பிளேட் ரைஸ்ன்னு சொல்லிகிட்டு இருக்கேன். இந்த உங்களுக்கு ஃபாஸ்ட்டாக வெயிட் லாஸ் ஆகணும் அப்படின்னா நீங்கள் ரைஸ் இன்னுமே கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம். இல்லை நல்லா வெயிட் லாஸ் ஆகணும் அப்படின்னா ரைஸை மட்டும் அந்த ஒரு பிளேட்டில் வந்து 1/2 பிளேட் ரைஸு, 1/2 பிளேட் வந்து வெஜிடபிள்ஸ் சொன்னோன்னா, ஸோ இந்த பிளேட்டில் வந்து நீங்கள் டிவைடட் பை 3ஆக பிரிச்சுங்க, 3 பாகமாக பிரிச்சுங்க. ஒரு பக்கம் ரைஸு, ஒரு பக்கம் வந்து வெஜிடபிள்ஸு, இன்னொரு பக்கம் வந்து முட்டை, ஸோ சிக்கன், ஸோ அது மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ அது மாதிரி கூட நீங்கள் சாப்பிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லா வெயிட் லாஸ் ஆகும். ஸோ இன்றைக்கி நீங்கள் 1/2 பிளேட் ரைஸ் எடுத்துக்கங்க, 1/2 பிளேட் புடலங்காய், இது கூட சாம்பார் நீங்கள் வச்சு சாப்பிடுங்க, சரிங்களா? ஒரு சிலர் வந்து ஃபங்க்ஷனுக்கு போகும்போது என்ன பண்ணுறது, சண்டேஸ்லாம் வந்ததுன்னா நம்ம எப்படி வந்துட்டு நான்வெஜ் பிரியாணிலாம் சாப்பிடாமல் இருக்கிறது அப்படின்ட்டு ஒரு சில கொஸ்டின் இருக்கும். ஸோ சண்டேஸில் நீங்கள் மேக்ஸிமம் பிரியாணி அவாய்ட் பண்ணுறது நல்லது. ஏன்னு கேட்டிங்கன்னா பிரியாணியில் ஆயில் நிறையா இருக்கும். ஆயில், நெய் இதெல்லாம் போட்டு வரதுனால ஃபுட்டு வந்து நீங்கள் கொஞ்சமாக சாப்பிட்டாலும் நீங்கள் ஒரு வாரம் ஃபுல்லாக கஷ்டப்பட்டு வெயிட் லாஸுக்கு டயட்டில் ஃபாலோ பண்ணிட்டு வந்திருப்பீங்க. கொஞ்சமாக உங்கள் டேஸ்ட்டுக்காக கொஞ்சம் பிரியாணி சாப்பிட்டீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு வெயிட் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு நிறையா சான்சஸ் இருக்குது. ஸோ ஒரே ஒரு நாளுக்காக நீங்கள் 6 நாள் 7 நாளை வேஸ்ட் பண்ணிடாதீங்க. இந்த டயட்டில் இருக்கிற நாள்கள் மட்டும் நீங்கள் விரதம் இருக்கிற மாதிரி, தவம் இருக்கிற மாதிரி இருங்க. உங்களுக்கு கண்டிப்பாக வெயிட் லாஸ் ஆகும். வெயிட் லாஸ் ஆனதுக்கப்புறம் அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் எல்லாத்தையும் சாப்பிட ஆரம்பிச்சுக்கலாம், ஒரு மெயின்டைன் பண்ணிக்கலாம், சரிங்களா? ஸோ அதனால் இந்த டயட் எல்லாத்தையும் விட்டுறாதீங்க, கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். ரிசல்ட் நல்ல ரிசல்ட்டாக இருக்கும். ஈவினிங் ஒரு 4:30 டைமில் நம்ம என்ன ஃபுட் எடுத்துக்கலாம்னா லெமன் டீ, க்ரீன் டீ எப்பவும் போல் எடுத்துக்கங்க. மேக்ஸிமம் பிளாக் டீ எடுத்துக்கங்க, அது ரொம்ப நல்லது. அப்புறம் டின்னருக்கு நம்ம என்ன எடுத்துக்கலாம்னா கோதுமை தோசை எடுத்துக்கலாங்க. கோதுமை தோசை 2 தோசை எடுத்துக்கங்க. இல்லை பசி உங்களுக்கு அதிகமாக எடுக்கும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக 3 தோசை கூட எடுத்துக்கலாம். சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் எப்பவும் போல் ஒரு 10 நிமிஷம், ஒரு 1/4 மணி நேரம் ஜஸ்ட் ஒரு வாக் போயிட்டு வாங்க. எக்ஸசைஸ்லாம் பண்ண வேண்டாம், நைட் டைமில் ஜஸ்ட் ஒரு வாக்கிங் மட்டும் போயிட்டு வாங்க, போதும். அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு 10 மணி 18 மணிக்கு நீங்கள் தூங்க ஆரம்பிச்சிடுங்க. ஸோ அவ்வளோதாங்க. ஸோ இன்றைக்கி வெயிட் லாஸ் சேலஞ்சு 7 வரைக்கும் கம்ப்ளீட் ஆகிருக்கு. எத்தனை நாள் வெயிட் லாஸ் சேலஞ்சு வேணும் அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கும் தெரில எவ்வளோ நாள் வீடியோஸ் போடுறதுன்ட்டு. ஸோ உங்களுக்கு எத்தனை நாள் வெயிட் லாஸ் சேலஞ்சு வேணும் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுங்கள்.
நான் ஜிகே ஜீரோ சுகர் சேனலுக்கு நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. வெயிட் லாஸ் பற்றின சந்தேகங்கள் எதுவாக இருந்தாலும் கேளுங்க, நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவேன். இல்லை உங்களுக்கு பர்சனல் டயட் சார்ட் ஏதாவது வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற மெயில் ஐடி அண்ட் இன்ஸ்டாகிராமுக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு பர்சனல் டயட் சார்ட் கிடைக்கும். ஸோ அடுத்தது வெயிட் லாஸ் சேலஞ்சு டே 8 பார்ப்போம். தேங்க்யூ.